இப்போவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்த தேடி ஒரு புனித பயணம்னு கூட சொல்லலாம். ஆள் நடமாட்டமே இல்ல. இங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தகவல் இருக்கு அப்படிங்கிறத காண்றதுக்காக தான் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் சுத்தி, இங்க மண் பாதை தான் இருக்கு. இதுக்குள்ள தான் சுத்தி போய்க்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது மலையப்பன் மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மலையை தான் பார்க்குறோம். இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் டு திருச்சி போகிற நெடுஞ்சாலைக்கு ரைட் சைடில் தாங்க இருக்குது. இந்த மலைக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கும். அந்த ஹோட்டலை ஒட்டி ஒரு ரோடு வரும், அதுக்குள்ளே தான் வரணும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு ஒன்று இருக்குது. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த நிகழ்வை இது வரைக்கும் யாருமே வெளிப்படுத்தாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மலைக்கிட்ட அடிவாரத்துலேயே கோவில் இருக்குது. இது ஐயனார் கோவிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, குதிரையோடு இருக்குது. இது எந்த கோவில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். இது கண்டிப்பாக ஆதிகால கோவிலாக தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு 80 to 100 ஆண்டுகள் பழமையான கோவிலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, எல்லாமே கற்களால் கட்டப்பட்டிருக்கு. ஆதிகால கோவிலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. கோவிலில் நிறைய சன்னதி இருக்குது, என்ன சன்னதின்னு தெரியல. இங்கே அய்யனார் இருக்கார். அவருக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த குதிரைக்கு மேலே சிங்கம் உட்காந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அய்யனார் குதிரைக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அதை தான் தேடி வந்திருக்கோம். இப்போ அதுக்கு பின்னாடி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பாதை இருக்குது. இங்கே தான் நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பதுங்கியிருந்த இடம்னு சொல்கிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ மதுரையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இதோட 4வது எபிசோடுன்னு நினைக்கிறேன். 4வது இடத்துல தங்குனதாக பார்க்குறோம். ஆனால் வியூஸ் தான் போக மாட்டேங்குது. ஏன் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்க்க உங்களுக்கு ஆர்வம் இல்லையா, இல்லை ஏன் சேனல்னால் பார்க்குறதுக்கு எதுவும் வழி இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி உன்னதமான இடங்களை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த இந்த இடத்துல தான் மருது சகோதரர்களையும் வேலுநாச்சி அவர்களையும் நம்மளுடைய நாங்கள் தேடி வந்த இடம் இது தான். இன்றைக்கி ஒரு ஆலயமாக மாறி இருக்குது. இங்கே தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பதுங்கியிருந்ததாக சொல்லப்படக்கூடிய இது ஒரு குகையை இப்போ கட்டிடமாக கட்டி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே என்ன தெய்வம் தெரியல. ஆனால் இது மாதிரி நிறையா சமணர் படுகையையும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் இன்றைக்கி ஆலயமாக வழிபடுறது இவங்களுடைய வழக்கமாகி போச்சு. நீங்கள் பார்த்தது இந்த மலையோட முன்புறம். இப்போ சைடில் வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 3 கோவில்கள் இருக்குது. அங்கே தான் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தேடி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முதலே பார்த்துட்டோம், இருந்தாலும் வேறு எதுவும் இருக்கான்றத தேடி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து பார்க்க ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்தது. பக்கத்தில் பார்த்தோம்னா மனிதர்கள் ஓய்வெடுப்பதற்கான ஒரு சிறந்த இடமா இருக்குது. இது இயற்கையாக உருவானது. இது பாறையா அல்லது மரமான சந்தேகப்படக்கூடிய அளவில் தான் இதற்கு தோற்றம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பாறையை கட்டிட்டு மரமான்ற அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தேகப்படக்கூடிய லெவலில் தான் இந்த பாறை இருக்குது.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இதை பார்த்தோன்னே பிரமிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இத்து போன மரமாக இருக்குங்களா, ஆனால் இது பாறை. இங்கே சும்மா கல்லுனா போட்டு விளாண்டுக்கிறதுக்காக எல்லாம். பக்கத்துலேயே இன்னொரு பாறையும் வித்தியாசமாக இருக்குது, அதையும் பார்ப்போம். நான் சொன்ன வித்தியாசமான பாறை இதுதான். இதுவுமே ஒரு நபர் வந்து ஈஸியாக சமணங்கள் போட்டு உட்காரக்கூடிய லெவலில் தான் இந்த பாறையுமே இருக்குது. உள்ளே நிறையா செடிகள் இருக்கிறதுனால ஈஸியாக காட்ட முடியல. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, கீழே தான் இருக்குது. இது மடம் சபாயம் அப்படின்னு எழுதியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது பக்கத்துலேயே ஆடு புலி ஆட்டம் விளையாடுறதுக்கான ஒரு விஷயம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஆதி மனிதர்கள் பயன்படுத்தினதா இல்லை தற்கால மனிதர்கள் பயன்படுத்தினதான்னு தெரியல. ஆனால் இது அழிஞ்சு போயிருக்கு. கண்டிப்பாக ஆதி மனிதர்கள் விளையாட பயன்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த பாறைக்கு பின்னாடி வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கள்ளிச்செடி இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு அம்மன் சிலையை வச்சுருக்காங்க. அந்த கள்ளி மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசாக வளரணும்னா எத்தனை ஆண்டுகள் வளரும்னு தெரியல. ரொம்ப ஆண்டுகளாக வளர்ந்த ஒரு பெரிய கள்ளி மரம். அதில் தான் இந்த சாமியை வச்சுருக்காங்க. சிவன் இருக்காப்புல, யானை இருக்குது, மயில் இருக்குது, இங்கே நாகம் இருக்குது. இந்த மரத்தோட சைஸை பாருங்கள், எவ்வளோ பெருசு. இவ்வளவு பெருசாக இருக்கக்கூடிய கள்ளி மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படின்னு பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கும் இந்த மரம் வளர? எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சுரங்கம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஏற முடியாது. அதனால் வந்து அடுத்த ஒரு முறையில் நல்லது ஒரு தகவலோடு வந்து உங்களை மீண்டுமாக சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.